குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். வீட்டில் என்னுடைய கணவருடைய அண்ணனுக்கு இப்போது தான் திருமணம் நிச்சயமாகி இருக்கின்றது நேற்றைய தினம். அதனால் 2 நாட்கள் அந்த வேலைகளாக வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. மார்ச் மாதம் 23ஆம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 1:43 மணி வரை அஷ்டமி திதியும் அதற்கு பின்பாக நவமி திதியும் இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் முழுவதுமாக பூராடம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலையில் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் முழுவதுமாக ரோகிணி நட்சத்திரம் உள்ளது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில் அதிக ஆதரவுகள் நீங்கள் தர வேண்டிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள், தொழில்முறை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இதற்காக சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆன்மீக சம்பந்தமான வேலைகளுக்கு செலவு செய்யக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். இரக்க சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றங்கள், பல்வேறு லாபகரமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன குழப்ப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கலாம். சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பயணங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் சற்று கவன நிலைகள் அவசியம். உங்களுடைய பெயருக்கு
களங்கம் ஏற்படாதபடி இருந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எதிர்பாலின நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள், ஏதாவது இழப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. மூத்த சகோதரர் வழியில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள், எதிர்பாராத வீணான செலவுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. விரும்பிய வேலைகளை செய்யும் பொழுது இடையூறுகளும் தொந்தரவுகளும் அதிகரிக்கும். சுயநலமான எண்ண நிலைகள் அதிகரிக்கும். அதிக ஆசைகள்னால இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த நிதானங்கள் அவசியம். புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனங்கள் முக்கியமானதாக இருக்கிறது. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத தொந்தரவுகள்னால உங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. நிதானங்கள் முக்கியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மனைவிக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவிக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள், வாகன சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அதிக நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. நண்பர்களுடனான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது நல்ல நட்பு முறைகள் நீடிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். வியாபார நோக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தொழில் முறை, வியாபார முறை குறித்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவர்களுக்கு அதிக உதவிகளோ, ஏதாவது வேலைகளில் உதவக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானங்கள் அவசியம். தந்தை வழி சொத்துகள், பூர்வீக சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள் இருக்குது அப்படின்னா இதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். ஒரு சிலர் வீட்டில் இதன் சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் பொழுது கருத்து மோதல் பிரச்சனைகள்ல இருந்து வழக்குகள் வரைக்கும்
வரைக்கும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதனால் நிதானங்கள் அவசியமாக உள்ளது. செலவினங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வரவுக்கு மேலே செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உடல் நல சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில் செலவினங்களோ இல்லைன்னா கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பணியிடங்களில் உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள், பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள், வேலை சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா நன்மைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் செலவுகள், அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் இதிலெல்லாம் கவனங்கள் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன இடையூறுகளையும் தொந்தரவுகளையும் நாம் சமாளிக்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளோ செலவினங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் கவனங்கள் அவசியம். பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகளும் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னாலும் உங்களுடைய பணிகளில் சின்ன சின்ன இடையூறுகளோ தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்களோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லா விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியம். உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் குறையாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இடையூறுகளை தாண்டி முன்னேற வேண்டியது அவசியமாக உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் இடையூறுகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தில் கூடுதல் கவன நிலைகள், நிதான நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் அழகான கலைநயம் மிகுந்த வீடுகள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். அதன் சார்ந்த ஈடுபாடுகள் மிகுதியாக இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்குமே பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் சொத்து சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். ஒரு சிலருடைய வீடுகளில் மனைவி வழியிலிருந்து
இருந்து இதற்கு ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. சொத்துகள் சேர்க்கக்கூடிய விஷயங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா ஒரு சிலருக்கு வங்கி வழியிலிருந்து லாபகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில, இரண்டாவது பிள்ளை இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில, இந்த மாதிரியான உறவுகள் வழியில இருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் வீட்டில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது தகுந்த நபர்களிடம் அது குறித்த ஆலோசனைகள் பெற்று அதுக்கப்புறமா நடக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அலமேலு மங்கை தாயார் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய சகோதரருக்கு அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சற்று பேச்சுவார்த்தைகள்லையும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. மாமனார் வழியில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. வேலை தேடுதல் சம்பந்தமான முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்களும் இன்றைய தினத்தில் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது அந்த வேலை கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று பொறுமை நிலைகள் அவசியம். பேச்சுவார்த்தைகள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவினங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய வரவுகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இனிமையான பேச்சுவார்த்தைகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. ரொம்பவும் இனிமையாக ரொம்பவும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்னால வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதன் வழியில் குறிப்பிட்ட அளவு வரவுகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில் நன்கு தெரிந்த நன்கு விரும்பிய நண்பர்கள் நபர்கள் இவங்க வழியில் எல்லாம் இன்றைய தினத்தில்
தினத்தில் சந்திப்புகள் எல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. முகப்பொழிவு இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். அழகு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆபரணங்களுடைய சேர்க்கைகள், ஆடைகள் சேர்க்கைகள், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இனிமையான பேச்சுவார்த்தைகள்னால நன்மைகள் விளையக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய மனதளவில் இனிமையான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். பழகிறதுக்கும் பேசுறதுக்குமே கூட ரொம்ப இனிமையான நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய கோபங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் குறையும். அதிகமாக கோபப்பட்ட நபர்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. முக அழகு எல்லாம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. சற்று அலங்காரம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனங்கள் செலுத்தக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சொத்து சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் குறித்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. உங்களுடைய அம்மா, உங்களுடைய அண்டை அயலார்கள், உறவு முறைகள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருள் வரவுகள், பண வரவுகள் உள்ளிட்ட வரவுகளால நன்மைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். சின்ன சின்ன மனதளவில் குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் சற்று கூடுதலான விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய தகுதிகளை எல்லாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம இன்னும் அதிகமாக தகுதிகளை வளர்த்துக்கணும், நமக்கு இன்னும் தகுதிகள் போதுமான அளவு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன மன உளைச்சல்கள், சற்று குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. பயண சம்பந்தமான செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இடமாற்றம் செய்கிறீங்கன்னா அதன் சார்ந்த செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், உங்களுடைய வேலையாட்கள் இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் வழியில் சின்ன சின்ன
சின்ன தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களோ இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால கூடுதல் கவனநிலைகளோடு எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த விஷயங்கள் இந்த மாதிரியான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தில்லை நடராஜர் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். பல்வேறு லாப நிலைகளையும் யோக நிலைகளையும் பெறக்கூடிய லாபகரமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. வரவுகளால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இன்றைய தினத்துல இனிமையான பேச்சுவார்த்தைகள்னால பல்வேறு விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளால் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள், லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மை நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய பெயருக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் விரும்பிய உணவுகளை உண்ணக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விருப்பப்பட்ட விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள்ல சின்ன சின்ன நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. இங்கே விரும்பிய விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று சுயநலமான எண்ண நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதிக ஆசைகள்னால ஒரு சிலருக்கு இழப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான துறை சார்ந்த முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பணியிடங்கள்ல நீங்க ரொம்பவும் ஈடுபாடுகளோடு இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. பணியிடங்கள்ல ரொம்பவும் இனிமையான நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமான இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. ஃபேன்சி சம்பந்தமான துறைகள், கலைத்துறை சம்பந்தமான துறைகள், டிராவல்ஸ் வச்சு நடத்துறீங்கன்னா அந்த மாதிரியான துறைகள், உணவு சம்பந்தமான ரெஸ்டாரண்ட் சார்ந்த துறைகள் இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான வேலைகள், தொழில் முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரியான தொழில் முறைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த நபர்களுக்கு அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் வரலாம்.
அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். இடைப்பட்டு நின்று போன வேலைகளை எடுத்து செய்தாலும் இன்றைய தினத்துல நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.